டேய் நான் பிரியாவை 7 மாசமா ட்ரை பண்ணுகிறேன். அவன் ஏரியா பக்கம் வராதனா வரத புரியுதா? நானும் தாண்டா 6 மாசமா ட்ரை பண்ணிருக்கேன். நீ வராத புரியுதா? என்னடா சொன்னதுல கூட பேசுறீங்க. டேய் எதுடா அடிச்சிக்கிறீங்க? இப்போ என்னடா உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் அவளை ட்ரை பண்ணோம் அதானே? ஆமா. இந்த பாருங்கடா இந்த ஏரியால எல்லாமே அறியணும் தான். அவர் சொல்றதா சட்டம். அவர்கிட்ட போய் சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு காம்ப்ரமைஸா போயிடணும் புரியுதா? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நான் 5வது தெருல பிரியான்னு ஒரு பொண்ணை 6 மாசமா ட்ரை பண்ணிருக்கேன். நான் 7 மாசமா ட்ரை பண்றேனா? அவன் தான் உன்னோட 1 மாசம் லீடிங்ல இருக்கறான். நீ விட்டு போ. விட்டு போறது என்ன குசுவா? காதல்னா இப்போ என்னதான்டா பண்ணுன்றீங்க? நோ அவனை என் கூட சிங்கிள் சொன்னான். யாருக்கு முடிவு பண்ணிக்கலாம்? டேய் அவன் இருக்கிற ஹைட்டுக்கு கை சுத்தனா குனியாமலே மிஸ் ஆயிலன்ற தைரியத்துல பேசுறியா? நோ அந்த பொண்ணுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமோ அதை அடி ஜெயிக்கிறவனே ட்ரை பண்ணிட்டோம்னா. சூப்பர்ரா. அப்ப தோக்குறோம் விட்டு குத்துருங்க. சரி இந்த பொண்ணுக்கு என்ன கேம் பிடிக்கும்? செஸ் பிடிக்கணும். உனக்கு செஸ் ஆட தெரியுமாடா? நோ 4 குழுவுல காயின் பண்ணோம் அந்த கேம் தானே. டேய் அது லாக் அண்ட் கீடா. நோ அது லாக் அண்ட் கீலனா கேரம் போர்டுனா. ஓ அப்படியா? சரி உனக்கு செஸ் ஆட தெரியுமா? அதுல வேண்டாம் நான் ஸ்பெஷலிஸ்ட். டேய் அதெல்லாம் கேக்கல. ஆட தெரியுமா ஆட தெரியாதா? ஆடுவனா? கம்முனு ஆடு. ஓ இந்த கேமா? சின்ன வயசுல ஆடுந்தாலாம் வந்துச்சு. ஆமா பாம்பு அணிலாம் இருக்குமே காணோம். ஆடி அழிஞ்சிச்சா? டேய் அது பரமபதம்டா. உனக்கு செஸ் ஆட தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியும். சும்மா தான் சொன்னேன். நீ அடுக்கு. சரி ஆடலாமா? நோ தெரியும் சொல்லிட்டு கருப்பு நகத்துறான் பாருங்கண்ணா. ஒயிட் தானே ஃபர்ஸ்ட் ஆடணும். ஏன் கருப்பா இருக்கும் போது அடி எடுத்துக்க கூடாதா? எத்தனை காலத்துக்கு அதை பார்க்க போறீங்க? தம்பி கட்ட தானே பாக்குறான். யோ அவன் தான் சொல்றானே நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஒயிட் ஆயா ஃபர்ஸ்ட் நகத்தணும். அதான் ரூல்ஸ். தம்பி என்னப்பா யோன்ற டென்ஷன் ஆகுது விடுப்பா நான் பாத்துறேன். தேவையில்லாம எதுக்கு அரசியல் பேசுறேன். ஆடுறேன் கம்பெனி. முடிஞ்சா? ராஜா தானே போச்சு. ராணி இன்னும் இருக்குல்ல அதை வச்சு ஆட போறேன். டேய் ராஜா முடிஞ்சுனா மேட்ச் முடிஞ்சுனா அர்த்தம்டா. எஞ்சி போடா. என்னடா இது? ராஜா செத்தா ராணி ஆடக்கூடாதா? நீ செத்தா அவன் பொண்டாட்டி வாழக்கூடாதா? எந்த காலத்துல இருக்கீங்க இன்னும்? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன். சம்பந்தம் பேசுகிறேன். ஓ இன்னொரு வாட்டி அவன் லைனுக்கு வந்தா கழுத்த முறிக்கு போட்டுறேன். பட தம்பி இதுக்கப்புறம் உன் பிரச்சனைக்கு வரமாட்டான். பிரியா உனக்கு தான். போப்பா. தேங்க்ஸ்ண்ணா. நோ தோத்த காரண வண்டி டங்கற மண்ணலி போறானா? டேய் டேய் புறாவனே இப்ப நான் வண்டி சர்வீஸ் பண்ணேன். ஒரே குஷிடா. டேய் கண்ணே எங்கடா வச்சிட்டு வர? ஐயோ சார் மன்னிச்சிடுங்க. டேய் நீயா? நான் ஒரு யூடியூபர். அன்னைக்கு பைக்ல போயிட்டு தான் இடிச்சா. இன்னைக்கு நான் பாட்டு ஓரமா நடந்து போயிக்கிறேன். எப்பறா என்னைய தேடி தேடி வந்துடிக்கிற? அதான் சார் எனக்கும் தெரியல. ஒருவேளை போன ஜென்மத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேய் என்னடா தப்பு தப்பா பேசுனீங்கற? ஐயோ சார் நான் சொன்னது அந்த தொடர்பு இல்ல பந்த தொடர்பு. என்ன தொடர்போ? போன் டிஸ்ப்ளே ஒஞ்சிச்சு. மரியாதை காசு குடுத்துட்டு போ. அன்னைக்கு மாதிரி டெபாசிட் போன சாவ வச்சிரோம் உன்னை. சார் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட மனம் இருக்கு ஆனா பணம் இல்ல. டேய் எனக்கு கொடுக்க காசு இல்ல. பொண்ணு குண்டு சுத்தத்து மட்டும் காசு தாடா உனக்கு. யாரா அந்த பொண்ணு? இது இல்லையானா 7 மணியானா அவ அப்பா போன் பண்ணுவான் தானா. ஆனா இப்ப நமக்கு அந்த கதை வேணாம். என்னடா உளற? அவ யாருன்னு கேட்டேன். சார் இவனா தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? டேய் நீ 4 வார்த்தை பேசுறதுக்கே 4 நாள் ஆகுமேடா. எப்படிடா உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. காசு குடுறானா கலாய்கிறியா? ஓ இவங்க எல்லாம் எப்படிமா வாழ்ற? சார் என் பொண்டாட்டிய கத்திர வேலை வச்சுக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு காதெல்லாம் விட்டுரும். காது விட்டுருமா? தொண்டையில ஒண்ணு குத்துனன்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி ஸ்லோ மோஷன்ல பேசுனீங்கற. மொத்தமா மியூட் ஆயிடும் குரலே உனக்கு. டேய் நான் வெறுப்பேத்துறியா? ஓ நானும் வந்தல பாத்துனறேன். கம்முனே ஆகற. மரியாதை அவட்ட காசு எங்க குடுமா. சார் எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்துறீங்க? டேய் டேய் என்னடா உன்ன மாதிரியே பேசுறா? என் பொண்டாட்டி என்ன மாதிரி பேசாம உங்கள மாதிரியா பேசுவா? ஏய் சார் உங்களுக்கு இப்போ பணம் தானே வேணும்? ஆமா. ஐயோ பின்னாடி பாருங்க சார் பஞ்சாப் லாரி. ஏய் கில்லரி வரட்டுமா சார்? பாய். வணக்கம் சார். இந்த வணக்கத்தை முதல்ல யார் சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே சார். தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. சரி டாபிக் உள்ள போலாமா? போலாம் சார். உன்னை யாராவது நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டு உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ ஆம்பளையே இல்ல. என்ன சார் பல்ல கடிக்கிறீங்க? கோவப்படுற மாதிரி தெரியுது. இல்லையே சார் கோவப்படலையே சார். உன்னை ஒருத்த நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டே உனக்கு கோவம் வரலனா அப்ப நீ ஆம்பளையே இல்ல. யோ நான் மாத்தி மாத்தி பேசுறேன். இப்ப என்னதான் பண்ணுன்ற? நீங்க என்ன பண்ண நான் சொல்றேன். பணக்காரன் ஆகணும்னா பணக்காரனா வாழ கத்துக்கோங்க. நல்லா செலவு பண்ணுங்க. காசு இல்லையா கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க. அதை அடைக்க இன்னொன்னு வாங்க. டேய் அப்படியே கடன் வாங்கினே பண்ணிருந்தா காலம் ஃபுல்லா கடன்காரன் தானே இருக்கணும். எப்படா பணக்காரன் ஆக முடியும்? ஏன் சார் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே கடன்காரன் ஆகுங்க. அப்பதான் யார் காசு யாரு வாங்கினானே தெரியாம மொத்தமா கழிஞ்சிரும். கழிஞ்சிருமா? நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் என் சட்டையில பாக்கெட் இல்லைன்னு. இப்ப என்னடா அதுக்கு? அதுக்கு என்னவா?
பழகு தோசைல பாக்கெட்ல போனை வச்சேன், பாக்கெட்ல ஏதாவது போனு கீழே வந்து டிஸ்பிளே வந்துச்சு. சரி டிஸ்பிளே மாத்த கடைக்கு எடுத்துன்னு போனா அவன் எவ்வளவு கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 2500 ரூபாய் கேட்டிருப்பான். என்னடா யோசிக்கிற? கரெக்டா சொல்லிட்டீங்க சார், அதை வச்சு போலான்னு இருந்தேன். சரி அதை விடுங்க, நம்ம தமிழ்நாடு அரசியல் எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. சரி 2026ல யார் ஜெயிப்பானாவது தெரியுமா? தெரியாதுடா, தெரிஞ்சா வந்து சொல்லணுமா? எனக்கே தெரியும் சார், அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும். ரொனால்டோலாம் ஆட விடுவாங்களானே தெரியல, அங்க ஒரு அரசியல் பண்றானுங்க. டேய் என்னடா எங்கெங்கயோ போற, குழப்புறியாடா? அணில் பழத்தை கச்சிட்டு மிச்சம் வைக்கிற மாதிரி பிட்டு பிட்டா பேசுறியாடா? சினிமா பேசுற, அரசியல் பேசுற, ஸ்போர்ட்ஸ் பேசுற, உலக கருத்து பேசுற, எல்லாமே எப்படா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா? உனக்கு மட்டும் எப்படா எல்லாமே தெரியும்? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரிஞ்சு நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு? டேய் உனக்கு எதுவுமே தெரியலடா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சு பேசுறீங்கடா? டேய் யாரா இவன், எதுக்குடா அவனெல்லாம் கூப்பிட்டு வரீங்க? சார் ஏன் சார் கத்துறீங்க? சும்மா இருங்க சார். டேய் நான் வந்ததுல இருந்து சும்மா தான்டா இருக்கறேன், அவன் மட்டும் தான் நான் இஷ்டத்துக்கு பேசுறான். சார் அவன் பேசுறத சாதாரணமா கேட்டா சைக்கோ மாதிரி தான் சார் இருக்கும். நாங்க சாங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா காமிச்சிருவோம் சார். இப்போ இவன தான் சார் பாக்குறாங்க, ட்ரெண்டிங்ல இருக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சார் எங்க விட்ட? நீ எங்க ஊட்டியா? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எல்லாமே எப்படி தெரியும்னு கேட்டீங்க. உங்க யாருக்குமே தெரியாத விஷயம் எனக்கு ஒண்ணு தெரியும், சொல்லட்டுமா? சொல்றா. நானி படத்துல அந்த ஒரு கருத்து சொல்லுது, எடுத்த ராஜமணிக்கே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லவா? சொல்றா. டேய் உன்னெல்லாம் இன்டர்வியூ வச்சு தான் நான் சம்பாதிக்கணும்னா எனக்கு இந்த வேலையை. சார் சாரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இன்டர்வியூ எடுக்க இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு சார். சார் அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு இதெல்லாம் பழக்கப்படுது தான். நான் எதிர்க்க ஆள் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சா பேசிடுறேன், நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பர் சார், போயிடலாம் சார். சார் அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, லொகேஷன்லாம் பக்காவாகுதுடா. அப்புறம் அந்த பில்ல போடுற கேரக்டர் யாரையும் வர சொல்ற நீ? இங்கே வர சொல்லிட்டேன் சார். டேய் இந்த கதையோட கருவே அந்த கதாபாத்திரம் தான்டா. நம்ம படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே. கரெக்டா இருப்பானா? சார் சார்பான பையன் சார், இதோ வந்துட்டான் பாருங்க சார். இவனா? டேய் 10 பேர் சேர்ந்து பில்டப் கொடுத்தாதான் இவெல்லாம் சாதாரணமாவே தெரியும். இவன் நம்ம படத்துக்கு பில்டப் கொடுக்க போறானா? புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் சார், நல்லா பண்ணுவான் சார். சர்ரா தம்பி, இது பில்டப் மூவி, நீங்க தான் மெயினா பில்டப் கொடுக்குற கேரக்டர், எல்லாம் சொல்றப்பான். இப்போ ஒண்ணும் இல்ல, ஹீரோ நடந்து வராரு, நீங்க அவருக்கு பில்டப் கொடுக்குறீங்க. அதான் சீனு, நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஆக்ஷன். அவன் வந்தானா? ஐயோ நீங்க எதிரி கூட்டமே பயந்து ஓடும், அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும். டேய் பின்றான்டா. நான் தான் சொன்னேன்ல சார், மாஸ் காட்டுவான். தம்பி சூப்பர்ப்பா, இன்னும் ஒரு சீன் பண்ணி காட்டுப்பா. வில்லன் கிட்ட ஹீரோ பத்தி பில்டப் பண்றேன். ஆக்ஷன். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? வந்துடா 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 வந்துடா. டேய் என்னாச்சுடா அவனுக்கு? டேய் வலி பண்ணுதுடா, சாவியறா. வந்துட்டான்டா ஹீரோ. டேய் லூசாடா நீ, ஒரு நிமிஷம் பாயிண்டா பாவி. சார் இது பில்டப்ல ஒரு அங்கம் சார், என்ன பர்ஃபார்ம் பண்ண விடுங்க. சரா நீ பண்றா. அவனை சீன்றதோ எரிமலையா நோன்றதோ ஒண்ணுடா, ரெண்டுமே ஆபத்து. டேய் என்னடா திரும்ப லூஸ் மாதிரி பண்றான்? சார் அவன் தான் பர்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னால விடுங்க சார். டேய் இல்லடா, ஏதோ உண்மையில பண்ற மாதிரி இருக்குடா, கீழலாம் உண்டான்டா. டேய் தம்பி, டேய் எந்திரா டேய். டேய் தம்பி, டேய் எந்திரா டேய். டேய் தம்பி என்னாச்சு, எந்திரா டேய். டேய் மூச்சு பேச்சு இல்லாம நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன் பைத்தியம். டேய் தம்பி எந்திரா டேய். லூசாடா நீ, என்ன இப்படி பண்ற? பர்ஃபார்ம் பண்ண சார், நான் செலக்டா. வில்லனை பயமுத்து சொன்னா என்ன பயமுத்துறடா பாவி. நீ இதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணாத, என்னால தாங்க முடியாது. நீ செலக்டரா போடா, அடுத்த மாசம் ஷூட் வாடா. அங்க வந்து எத்தனை பேர் பயமுத்த போறானோ. மச்சான் கால்ல இருந்து 10 வாட்டி ஆளுக்கு ஃபோன் பண்ணேன்டா, என்னன்னே தெரியல, போன் எடுக்க மாட்டா. 10 வாட்டி ஃபோன் பண்ணி எடுக்கலையா? மச்சான் உன்கிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அவன் ஆபீஸ் ஃப்ரெண்ட் யாரோ ரமேஷ்ன்ற பையன் கூட. டேய் அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்கிட்டயே சொல்லிருக்கா. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? இங்கிலீஷ்லாம் பேசுறியே? அவங்க அடிக்கடி நைட் அவுட் போறாங்க, தெரியுமா உனக்கு? தெரியாது. அது எப்படி தெரியும்? உட்ரா, இதெல்லாம் ஏன்டா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆமா மச்சான் நீ போ. டேய் என்னன்னு சொல்லுங்கடா. மச்சான் சொன்னா நீ காண்டாவ, நீ போ. டேய் நீங்க இப்படி பண்றது தாண்டா எனக்கு கோவம் வருது, என்னன்னு சொல்லுங்கடா. டேய் ரமேஷும் ஆள உனக்கு தெரியாம லவ் பண்றாங்கடா. டேய் யார பத்தி என்ன பேசுற? அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. டேய் எதுடா அவனை கத்துற? நான் தான் சொன்னல, சொன்னா கோவப்படுவேனே. என் ஃப்ரெண்டு குமார் கூட இப்படிதான் ஆச்சு. அவன் ஆளுக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்கல. அப்புறம் நான் 10 மாசம் கழிச்சு புள்ளியோட வந்து நிக்கிறா. ஏன்டி என்ன ஏமாத்தனன்னு கேட்டான். சாரிடா குமார், அவனோட நீ கொஞ்சம் சும்மா ரெண்டு போயினேங்கறா. அந்த மாதிரி உனக்கும் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்தோம். டேய் என்னடா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் மச்சான் நீ அப்பாவே ஆகுற. நீ என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயோ என்னடா ஆச்சு? வியாழக்கிழமைன்னு காட்டுது மச்சான், நேத்து தான்டா மாத்தினேன். டேய் கம்முனேறா கொஞ்ச நேரம். மச்சான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல முகூர்த்த நாள், 12 to 1 வரை நல்ல நேரம். மணி இப்போ 1 ஆகுது. கண்டிப்பா நேத்துக்கு ரெஜிஸ்டர் மேட்ச் பண்ணிருப்பாடா. என்னடா என்னென்னமோ சொல்ற, என் பூஜை அப்படிலாம் பண்ண மாட்டாடா.
நான் மச்சான் நீ இப்படி வெகுலியாகிற இரு என் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் வேலை செய்யறான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ மச்சான், ரமேஷ் பூஜான்னு யாராவது இப்பதான் போனாங்களா? ஷிட் ஷிட் ஷிட். என்னடா ஆச்சு? மச்சான் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களாடா. ஐயோ பூஜா மச்சான் உன்னை ஏமாத்த எப்பறம் அவளுக்கு மனசு வந்தது? நீ ஊனு சொல்றா, தலையை வெட்டி உன் காலத்துல வந்து போறாடா. அவதான்டா போன் பண்றா. மச்சான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணிட முடியுன்ற தைரியத்துல உனக்கு ஃபோன் பண்றாளா? நாக்கு போடுற மாதிரி 4 வார்த்தை நீ கேக்குறியா நான் கேட்கவா? இல்ல நானே கேக்குறேன். ஹலோ சொல்லு பேபி. என்னடி பேபி, என் காசுல நல்லா ஊரை சுத்திட்டு இப்ப அந்த ரமேஷ போய் கல்யாணம் பண்ணிக்கிற? உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் என்னடி பொம்பளை என்னத்துக்கு அசிங்கோடி நீனு? ஆபீஸ் கிளம்புற அவசரத்துல போனை விட்டு போயிட்டேன்டா. வந்து போன் எடுத்து முதற்கால உனக்கு பண்ணேன். அதுக்குள்ள இவ்வளவு சீப்பா நீ என்ன பத்தி கற்பனை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. இதுக்கப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். பூஜா இல்ல பூஜா. சரி மச்சான், சாப்பிட டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். டேய் ஏன்டா? இல்ல மச்சான், ஏன்டா இப்படி பண்ணீங்க? மச்சான் ஓப்பனா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. நாங்கெல்லாம் சிங்கிளா இருக்கும்போது நம்ம மட்டியில நீ மட்டும் கமிட் ஆனதே எனக்கு காண்றா. அது பார்த்தா ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ரீல்ஸ் லவ் படா போட்டு தாக்குற. பக்கத்துல நின்று செல்லம் பேபி மணி கணக்கா பேசுற. பாக்குறவங்க வயிறு எரியுமா இல்லையாடா? சரி அதான் இன்னைக்கு ஒரு நாள் முச்சு விடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சும்மா ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆச்சு. அவள் தான் சில்லா விடு. மச்சான் இந்த காலத்துல நல்ல பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம்டா. நாங்கெல்லாம் ஒரு ஆள்னு நாங்க சொல்றது கேட்டு அவசரப்பட்டியடா. சரி விடு, ஃபீல் பண்ணு போ.